கட்டிடங்களில் தமிழரின் அடையாளம், எங்கள் தொழில்நுட்பத்தின் வரலாற்றின் எதிரொலி. கல்லிலிருந்து திரை வரை, திரையிலிருந்து செயற்கை நுண்ணறிவு வரை இந்த அற்புதமான கருத்தை தங்கள் பெரிய கனவுகளுடன் எடுத்துரைப்பவர்கள் நமது நிலை 5ஆம் வகுப்பு மாணவர்கள். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்கள் திருமதி ராணி பரத், திருமதி சுஜாதா மோகன், நடன இயக்கம் திரு லட்சுமி நரசிம்மன் சந்தானம் அவர்கள். சிறப்பு பாராட்டு அக்ஷிதா சந்தோஷ்குமார். நம்ம தமிழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இயற்கை மற்றும் அறிவியலோட சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஒண்ணுமே புரியலையே. இந்த இயற்கை அறிவை உலகத்துக்கே கொண்டு போனவங்க யாருன்னு தெரியுமா? நம்ம பாண்டியர்கள் தான். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி பாஞ்சாலங்குறிச்சியில இருக்கிற கட்டபொம்மன் கோட்டை என்ன டெக்னாலஜில கட்டியிருக்காங்கன்னு தெரியுமா? இப்போ இருக்கிற டிஃபென்ஸ் டெக்னாலஜி. பிறகு இன்ஜினியரிங்கை உலகத்திற்கு காட்டியவர்கள் நம்ம சோழர்கள்.
பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. இன்னொன்று தெரியுமா, கரிகால சோழன் கட்டிய கல்லணையில இன்னும் பல டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. ஹைட்ராலிக் சயின்ஸ், ஃப்ளட் கண்ட்ரோல், வாட்டர் மேனேஜ்மெண்ட், இப்படி எவ்வளவோ இருக்கு. அன்று தமிழர்கள் கல்லை வச்சு அசத்திட்டாங்க. அப்போ இப்போ டெக்னாலஜி இருக்கு, ஆனா வெறித்தனமா இருக்கு. அன்று கல், இன்று கோல். அன்று அனுபவமும் பாரம்பரியமும், இன்று டேட்டாவும் ஏஐயும். இரண்டும் சேர்ந்தால் அதுதான் நவீன ஏஐ தொழில்நுட்பம். கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு நிறைய கிரீன் பில்டிங்ஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ், எனர்ஜி சேவிங் ஹோம்ஸ் எல்லாம் வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே ஏஐ ஒரு ஆர்கிடெக்ட் போல வழித்துணையா இருக்கு. நேற்றைய அறிவே இன்றைய செயற்கை நுண்ணறிவின் அடித்தளம். இன்று தமிழர்கள் தங்கள் அறிவையும் திறமையையும் ஒரே இடத்தில் வைத்திருக்காமல் உலகம் முழுவதும் பரப்பி அனைவருக்கும் பயனளித்து வருகின்றனர். நாமும் கற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் ஒளிபரப்புவோம். நன்றி.